ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இரு பொருள் தருக. தலை அப்படின்னா தலைமை ஏற்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. முதன்மை சிரம், நம்மளோட உடல் உறுப்பில் இருக்கிற தலை. அப்போ முதன்மை சிரம். நிறை அப்படின்னா எடைங்கிறது ஒரு பொருள் தெரியும். இன்னொன்று சால்பு எடை. இது அந்த பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். சொல்பொருள். அழுவம் வங்கம். பெயர் திரிசொல். இயம்பினான் இயம்பினான் பயின்றாள். வினை திரிசொல். இயம்புதல் பயின்றுதல் எல்லாமே வினை. அன்னமான. இடைத்திரிசொல். கூர்கழி. உயிர் திரிசொல். சொல்பொருள். தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திறத்தன தன்மை உடையன. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திறத்தன தன்மையுடையன. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுதான் சரியான தொடர். அடுத்து சரியான தொடர். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். இதில் பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக. பாக்கள். ஈக்கள் கரெக்டு. காக்கள்னு வராது. மடுக்கள்னு வராது. ரெண்டும் தப்பு. இரண்டும் சரி. ஆடிட்டர். பட்டய கணக்கர். கூற்று காரணம் சரியா தவறா. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1988 வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருத்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையானது. இது கூற்றும் சரி, காரணமும் சரி. முடை. கூடை முடை. அகவும். மயில் அகவும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மரம் கூட்டல் வேர் மரவேர். நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புறப் பாடல். இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். எழுத்து வழக்காக மாற்றுக. இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. மயிலாப்பூர் மருவு மயிலை. தஞ்சாவூர் மருவு தஞ்சை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். ஒஞ்சி என்பது ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை.
கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக. டிசீஸ் அப்படின்னா நோய். சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. ஜீன் மரபணு. அலர்ஜி ஒவ்வாமை. 4312. லீடர்ஷிப் சரியான கலைச்சொல் தேர்ந்தெடுத்த. தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. தன்வினை தொடரை கண்டறிக. பதவியை விட்டு நீங்கினான். அரசுக்கு தவறாமல் வழி செலுத்த வேண்டும். விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரியான தொடர் எது? மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கின்றான். அடுத்த சரியான தொடர். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகரவரிசைப்படுத்துக. உயிர் எளிமை ஏது ஒழுக்கம். வேர்ச்சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் காண்க. தா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் தந்தவன். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? பண் அப்படின்னா இசை ஓசை பாடல் இதெல்லாமே இணையான சொல். அப்போ இணையற்றது அப்படின்னா பனி. நிழலுக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம். புதையல். பூ மனம் வீசும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. ஆந்தை அலரும். பொருந்தா சொல் கிணறு கேணி சித்தம் உள்ளம் ஆழி கடல் ஊழி உலகம். இதுதான் தப்பு. ஊழி உலகம் அப்படிங்கிறது தான் தப்பு. உரிச்சொல் அல்லாதது. சால தவ நனி களி கூர் அதெல்லாமே உரிச்சொல். சில அப்படிங்கிறது தான் உரிச்சொல் இல்லாதது. இடவகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறி. யான் யாம் யாங்கள் அவர் அப்படிங்கிறது தான் பொருந்தா சொல். அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அருகுற அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து தொலைவில். இதழ். இதழ் அப்படின்னா நாளிதழ் உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர் சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்புச்சொல் அதனால். பொலி போலி. பொலி அப்படின்னா பொலிவுடன் அப்படின்னு சொல்கிறோம். அழகு. போலி அப்படின்னா சாயல் டூப்ளிகேட் அதான் சாயல். பெரு பேரு. பெரு அப்படின்னா பெரிய. பேரு அப்படின்னா பெயர். சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை. ஆட்டு மந்தை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். சொல் பொருள். வித்து. வித்து அப்படின்னா விதை. களை வேண்டாத செடி. ஈன பெற. நிலன் நிலம். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை கண்டறி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். ஓர் வராது. ஏன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும்.
ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு. தவறான இணையை தேர்க. நவீன இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தப்பு. குரில் நெடில் மாற்றம் வெள்ளம் வெள்ளம். வெள்ளம் அப்படின்னா இனிப்பு, இந்த வெள்ளம் அப்படின்னா ஓடும் நீர். மாலை பூமாலை மாலை பொழுது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? நாயன்மார் எத்தனை பேர்? முருகன் வந்தான் இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாருங்கள் சுவாமி வாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதோ எழுப்புறேன். சரியான நிறுத்தக்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். யாழினி நிலாவிடம் நாளைக்கு சென்னைக்கு போகலாம். அதுக்கு டபுள் அப்பாஸ்ட்ரஃபி ஃபுல் ஸ்டாப். சரியான நிறுத்தற்குறியீட்டு தொடரை கண்டறிக. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு இரண்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வாலண்டியர் தன்னார்வலர். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இனமான கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு ஒன்றுக்கு நம்ம கேட்டோம்னா அதுக்கு இனமாக இன்னொன்று சொல்கிறது இனமொழி விடை. நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. உவமைகளால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள். தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. அதாவது ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. உவமை கூறும் பொருள் பொறுத்து கொள்ளுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள். தன்வினை. விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். இதற்கு சரியான வினா யாரை உயர்திணை என்பர்? அகர வரிசைப்படி சீர் செய்தல். அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணிந்து அப்படின்னா அடங்கி. பணித்து பணித்து அப்படின்னா கட்டளை. அகர வரிசையில் எழுதுக. தேனி, தையல், பூனை, மான். அடுத்த அகர வரிசை ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். நட வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. பொறு பொறுத்தார். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு கொடுத்தல். சாந்தம் என்பது எதன் எதிர்ச்சொல்? கோபம் என்பதன் எதிர்ச்சொல். பீடு பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர். பிரித்து எழுதுக. அதையவே பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. பிரித்து கூட்டல் எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கிராஃப்ட்ஸ் கைவினை பொருள்கள். கலைச்சொல் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம்.
சந்திப்பிழையற்ற தொடர். பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவிக்கொண்டு இருந்தது. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.